டிஓபி சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் இயக்குனர் வசந்தபாலன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்காடி தெரு, வெயில்லாம் எடுத்தவரு. அவருடைய முதல் படம் உங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த முதல் படம் வந்து கவிதாலயா, அதாவது பாலச்சந்தர் சாருடைய புரொடக்ஷனுக்கு பண்றாரு. ஆனா பண்ணி அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவருக்கு 7, 8 வருஷம் படமே இல்ல. அதுக்கப்புறம் அவருடைய குரு டைரக்டர் சங்கர் சார் வந்து ஓன் புரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சங்கர் சார்ட்டயே கதை சொல்லி கதையை ஓகே பண்ணி அவர் பண்ண படம் தான் வெயில். அந்த வெயிலுடைய கதைய சங்கர் சார்ட்ட சொன்னதையும் சங்கர் சார் அப்படியே பயங்கரமா கண் கலங்கி, "இதுக்கு யாருப்பா மியூசிக் டைரக்டர்?" அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாராம். கேட்டோனே வசந்தபாலன் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம, "ஒரு பையன பார்த்துருக்கேன். அவன் நல்லா பண்ணுவான். சின்ன பையன் தான், நான் நல்லா பண்ணுவான்னு" சொன்னாராம். "என்னையா இந்த சப்ஜெக்ட்ட கேட்டா, இது வந்து இளையராஜா சார் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி இருக்கு. இந்த வெயிட்டான சப்ஜெக்ட்ட ஒரு 17 வயசு பையன் ஹேண்டில் பண்ணிருவானா?" அப்படின்னு கேட்டாராம். சந்தேகமே வேணாம், நான் ஹேண்டில் பண்ணிருவேன்னு அந்த படத்துல அறிமுகமான ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே காட்டியிருப்பாரு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. சங்கர் சார்ட்ட ரொம்ப கான்பிடென்ட்டா வசந்தபாலன் அவர்கள் சொல்லிட்டாராம், என்னோட படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. சங்கர் சாரும் சரியா உன் இஷ்டம் பண்ணிக்கோ அப்படின்ட்டாராம். ஆனா வசந்தபாலனுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தா. ஏன்னா இவருக்கு இந்த படம் வாழ்வா சாவா, இந்த படம் இவர் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா முதல்லயே ஒரு தோல்வி கிட்டத்தட்ட 8 வருஷம் அவருடைய லைஃப்ல வேஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் தோல்வியே பார்க்கக்கூடாது, வெற்றி பெற்றே ஆகணுங்கிற நிலைமையில ஒரு சின்ன ஹெசிடேஷன் பண்ணிருவாரா இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இருந்துச்சான். ஆனா முதல் பாட்டுல இந்த ஹம்மிங்க கேட்டோன்னையுமே முடிவு பண்ணிட்டாராம், கண்டிப்பா நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் இவன் தான், இவன் சூப்பரா பண்ணுவான் அப்படின்னு.